மாற்றம் வந்து விட்டது. இந்த ஒரு வருஷத்துல நடக்காத அளவுக்கு கொலை, கொள்ளை, கற்பழிப்புகள், அட்டூழிய, அநியாயங்கள் இந்த ஒரே வாரத்தில் நடந்திருக்கு. தமிழ்நாடு ரெக்கார்ட் பிரேக் பண்ணியிருக்கு. வாழ்த்துக்கள். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மாற்றங்கிறது வேற, முன்னேற்றங்கிறது வேற. பருத்தி மூட்டை ஒரு குடோன்ல இருந்து இன்னொரு குடோன் மாத்திக்கிட்டு இருந்தா அது முன்னேற்றம் கிடையாது. பிங்க் பேட்ரல் இருக்கிறத சிங்கப்பெண் பேட்ரல் மாற்றினா அது முன்னேற்றம் கிடையாதுப்பா. நான் கூட தான் ஒரு இடத்துல வீட்டில் ஒரு மூலையில் வந்து வீடியோ போட்டுட்டு இருந்தேன். இப்போ அந்த இடத்துல ஆக்கிரமிச்சிட்டாங்க. அடுத்து இங்கே ஒரு மூலையில் வந்து போட்டுக்கிட்டு இருக்கேன். அடுத்து இதே ஆக்கிரமிச்சாங்க. நம்ம கக்கூஸ்ல போய் அடுத்த வீடியோ போடணும். அதுக்கு பேர் மாற்றமா முன்னேற்றமா? தமிழ்நாட்டில் இது வரைக்கும் வரலாறு காணாத அளவுக்கு குற்ற செயல், அதுவும் குறிப்பா பாலியல் குற்ற செயல் நடந்துகிட்டு இருக்கு. குழந்தையில இருந்து மனநலம் பாதிக்கப்பட்டவங்க இருந்து பாட்டி வரைக்கும் பிரிச்சு மேய்ஞ்சிக்கிட்டு இருக்காங்க. யாருன்னு தெரியல. இந்த குரூப் புதுசா கிளம்புன மாதிரி எங்கிருந்தோ அவுத்து விட்ட மாதிரி வந்து கிளம்பியிருக்காங்க. அண்ணா யூனிவர்சிட்டி சம்பவத்தில் அந்த குற்றவாளியை பிடிச்சி கை காலை உடைச்சி வீடியோ போட்ட பிறகும் யார் அந்த சாரு, யார் அந்த சாரு, யார் அந்த சாருன்னு ட்வீட் பண்ணி ட்ரெண்ட் பண்ணிட்டு இருந்த அந்த கும்பல் இன்னைக்கு அந்த அண்ணா யூனிவர்சிட்டி சம்பவம் மாதிரி 50 மடங்கு 100 மடங்கு கொடூரமான குற்ற சம்பவங்கள் நடந்துகிட்டு இருக்கு. ஆனா இப்போ வந்துட்டு எங்களுக்கு அவகாசம் கொடுங்க, எங்களுக்கு இப்போதான் நாங்கள் வந்திருக்கோம், எங்களை பழக விடுங்க, விஜய் நான் பாவம் அப்படின்னு ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏண்டா 2 வருஷம் கட்சி நடத்துனீங்க, நீங்க மாற்றத்தை கொண்டு வரதாண்டா சொன்னீங்க. முதல்வன் படத்துல ஒரு சாதாரண பத்திரிகையாளராக இருந்து 24 மணி நேரத்தில் அர்ஜுன் எவ்வளோ சாதிப்பாரு. போட்டு டேபிள் பூரா போனை போட்டுக்கிட்டு அம்மா போன் எடுத்து அம்மா உங்களுக்கு என்னமா பிரச்சனை அப்படின்னு கேட்டுட்டு டக்குன்னு அண்ணா உங்களுக்கு இன்ஸ்பெக்டர் வந்தாங்களா, உங்களுக்கு ஃபேக்ஸ் அமைச்சிருக்கோம், சஸ்பென்ஷன் ஆர்டர் அமைச்சிருக்கோம், ஓடி போங்கண்ணா. இங்கே ஒரு போனை போட்டு அண்ணா டாக்டர் ஆனாங்களா, உங்களுக்கு டிஸ்மிஸ் பண்ணிட்டோம், அடுத்த வேலையை போய் பாருங்கண்ணா அப்படின்னு எப்படிலாம் சாதிப்பாப்புல. அந்த மாதிரி பண்ணுவீங்க. அதான மாற்றம்னு சொல்லி கொண்டு வந்தீங்க. இப்போ எங்க அந்த மாற்றம் எங்கடா? போலீஸ்காரன் கேஸ் எடுக்க மாட்டேங்கிறான். கோர்ட்டில் ஒரு நோட்டீஸ் போட கூட வர மாட்டேங்கிறான். இன்னைக்கு 4வது ஹியரிங் நான் போறேன், போலீஸ்காரன் கோர்ட்டுக்கே வரல. ஜட்ஜி கூட அரை மணி நேரம் ஆர்கியூமெண்ட், போலீஸ் வந்து அக்யூஸ்ட் கூட பொலிஷனால கோர்ட்டுக்கே வர மாட்டேங்கிறான், நோட்டீஸ் போட மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு வேற என்ன பண்ணுவோம்? போலீஸ்க்கு சம்மன் தான் கொடுக்க முடியும், அரெஸ்ட் வாரண்ட் கொடுத்தா கூட முடியும். அப்படி ஒரு சட்டம் போடுங்க. மாற்றம்ன்றீங்கல்ல, போலீஸ் வந்து நோட்டீஸ் போட கோர்ட்டுக்கு வரலன்னா அவனுக்கு அரெஸ்ட் வாரண்ட் இஷ்யூ பண்ணுங்க, சஸ்பென்ஷன் இஷ்யூ பண்ணுங்க. அதானடா மாற்றம். இந்த மின்வெட்டுங்கிறது சாதாரண விஷயம் இல்லைங்க. திருப்பூர் தொழிற்சாலை அந்த செக்டரையே அழிச்ச ஒரு மிஸ்மேனேஜ்மெண்ட். எப்படியோ 4 வருஷம் கடனை வாங்கி மின்வெட்டு இல்லாமல் ஓட்டிகிட்டு இருந்தாங்க. இப்போ தொடர் மின்வெட்டு, மெசேஜ் போட்டு 9 to 5 மின்வெட்டு. திருவள்ளூர் பக்கத்தில் 24 மணி நேரம் கரண்டே கிடையாது. அங்கே இருக்கக்கூடிய தொழிற்சாலைகள் என்ன ஆகும், அங்கே இருக்கக்கூடிய இயல்பு வாழ்க்கை என்ன ஆகும்? தாவேகா பிரமுகர்கள் நிறைய இடத்துல ஆய்வு போகிறாங்க. அதை நான் வரவேற்கிறேன். என்ன ஆர்குமெண்ட் வச்சாலும் சரி, ஆய்வுன்றது தவறில்லை. ஆய்வு செய்யலாம், யார் வேணால் ஆய்வு செய்யலாம். செஞ்சுட்டு அவங்க சரியான இடத்துல ரிப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு எல்லாருக்குமே ஆய்வு செய்யக்கூடிய ஒரு உரிமை இருக்குது. ஆனா நீங்க அந்த மின்வெட்டான இடத்துக்கு போங்க, அங்க கொலை அந்த கொடூர சம்பவம் நடந்த இடத்துக்கும் போய் ஆய்வு செய்யுங்க. அந்த இடத்த விட்டு ஓடி போறீங்கன்னா அது மாற்றம் கிடையாது. இதுலயே உங்க தாவேக்காரனே பாத்தீங்கன்னா போய் படக்கடை அடிச்சு மாமூல் வசூல் பண்றான், செங்கல் சூழல் வச்சிருக்க மண் எடுத்துட்டு போனா அவன்கிட்ட மாமூல் வசூல் பண்றான். இதுவான மாற்றம்? ஆளுங்கட்சிங்கிற பேர்ல நீங்க ஒரு பக்கம் ரீல்ஸை போட்டு தள்ளிட்டு இருக்கீங்க. உங்களுடைய ப்ராக்சி மீடியா என்னன்னா கோட்டை கலட்டிய விஜய் கோட்டை அதிர்ந்து போனதுன்னு டேக்லைன் போட்டு அவங்க ஒரு பக்கம் கிரிஞ்சு பண்ணிட்டு இருக்கான். என்னங்கடா மாற்றம் இது? இந்த ரியல் லைஃப்ல இருந்து ரியல் லைஃப் மாறினது உண்மையான மாற்றமா? நான் ஒன்னு சொல்றேன், மாற்றத்தை உணரக்கூடிய அந்த அறிவும் சென்ஸும் முதல்ல உங்களுக்கு இருக்கான்னு தெரிஞ்சுக்கோங்க. முதல் படத்துல பேச வரல அர்ஜுன், அதே மாதிரி ஸ்டாலின் வந்து ஒரு அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி அம்மா நான் ஸ்டாலின் பேசுறேன் நல்லா இருக்கீங்களா, பல பேர்ல பேசியிருக்காரு, ஒரு லேடிட்ட கிடையாது. அது மாதிரி பேசுறது உங்களுக்கு வந்து ரீச்சே ஆகல. ஆனா ஏஐல விஜய் டிஃபன் பாக்ஸில் எடுத்து கையால் சாப்பிட்டான்றது மட்டும் ரீச் ஆச்சு. அது மட்டும் உங்களுடைய மைண்ட்ல போய் உட்காந்துச்சு, உங்களுக்கு ஹார்மோன்ஸ் எல்லாம் அதுதான் தூண்டுச்சு அப்படின்னா நீங்க ஒரு தற்குறி நாய், சோசியல் மீடியா அடிமை, குளோபலிஸ்ட் பப்பட்டு. உனக்கு அறிவு கிடையாது. நீ இது சொல்லப்போனா தமிழ்நாட்டில் மற்ற இடங்கள் நடக்கலாம் வருத்தம் அளிக்குதுங்க. ஆனால் இந்த குளத்தூரில் மட்டும் மின்வெட்டு நடக்குது பார்த்தீங்களா, அது எனக்கு கொஞ்சம் கூட வருத்தமே கிடையாது. இவ்வளோ நூலகங்கள், இவ்வளோ பஸ் ஸ்டாண்டு, இவ்வளோ ஹாஸ்பிட்டல், இவ்வளோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் வாங்கிக்கிட்டு என் புள்ள சொல்லிச்சு, ஆட்டுக்குட்டி சொல்லிச்சு, எங்கள் வீட்டு நாய்க்குட்டி சொல்லிச்சு, புழுக்க சொல்லிச்சுன்னு போய் ஓட்டை மாற்றி போட்டல, நீ அனுபவி, நாசமாக போட்டோம். எனக்கு குளத்தூரை பற்றி குளத்தூர் இப்படி ஆகுதுல எனக்கு கவலையே கிடையாது. உடன்பிறப்புகள் தான் தலைமையை பார்த்து நாகரிக அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. நான் பண்ணணும்னு தேவை கிடையாது. நான் நேரடியாக சொல்லுவேன், இந்த நாடும் நாட்டு மக்களும் சரிடா மாற்றம்னு சொன்னீங்கல்ல, சீக்கிரம் கொண்டு வாங்க. எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருப்போம்? மாற்றத்துக்காகவே நாங்கள் வெயிட் பண்ணிட்டே இருப்போமா? நீங்கள் போய் தமிழ் தாய் வாழ்த்தை வந்து 3வது இடத்துல மாற்றி வச்சிருக்கிறீங்க. அது கேட்டதுக்கு ரெக்வஸ்ட் பண்ணுறீங்க, இதுதான் மாற்றமா? நல்ல கெத்தா கவர்னர்டையோ போறியா முன்னாடி தமிழ் தாய் வாழ்த்தைன்னு சொல்றதை விட்டுட்டு ரெக்வஸ்ட் கொடுத்தா அவங்க கேட்கலன்ற இதுதான் மாற்றம். இதெல்லாம் மாற்றம் இல்லை.
थू है तुझ पे, थू थू।